இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டா, ஈரான் இப்போது சவுதி அரேபியாக்கே சம்மன் அனுப்பியிருக்காங்க. எதற்காகன்னு பார்க்கும்போது, ஈரான்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் சவுதிக்குள்ள ட்ரக்ஸ் எடுத்துட்டு போனதாக சவுதி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னும் ப்ரூஃபே பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, டிசம்பர் 31 தூக்கு தண்டனை கொடுத்து நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதை தெரிஞ்சதுக்கு பிறகு ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சவுதியுடைய தூதரகத்துக்கு சம்மன் அனுப்பி பதில் சொல்லிட்டு போங்க. எப்படி நீங்க எங்களுடைய ஆட்களை எந்த ஒரு தீர விசாரணை இல்லாம நீங்க தண்டனை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நாளா சவுதியும் ஈரானும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் சுத்தமாவே பேசிக்க மாட்டாங்க, சண்டையாவே இருக்கும். ஆனா இந்த பாலஸ்தீன விவகாரம் வந்ததுக்கு பிறகு சவுதிக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரான்ல இருந்து போயிருந்தாங்க, நேர்ல எல்லாம் போய் கலந்துட்டு பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்களுடைய உறவுகள் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. இந்த நிலைமையில இந்த பிரச்சனை வேற இப்ப புதுசா விரிசல் விட்டுருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் இப்ப சவுதிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்படியே அதை விட்டுட்டா இன்னைக்கு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆசாத் அவர்கள், அதாவது சிரியாவுடைய பிரதமராக இருந்த அவரு அங்க போயிருந்தாரு ரஷ்யாவுக்கு போனவர் அங்கதான் இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவரை என்ன சொன்னாங்கன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவியோட டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, அவருக்கு பாய்சன் கலக்கப்பட்ட ஃபுட்டு கொடுக்கப்பட்டு அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு. எப்படி இருந்தாலும் அவர் போய் சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு ஆசாத் அவர்கள் இப்போது ரஷ்யால இருக்கக்கூடிய நிலைமையிலேயே மரண தருவாயில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தகவலாக பரப்பப்பட்டு இருக்கு. இது கண்டிப்பா உண்மையா இருக்கவே இருக்காது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட யார் இருக்காங்கன்னா ஆசாத் இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரஷ்யாவை மீறி யாரும் எதுவும் போய் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சுட்டா ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சிரியால பிரச்சனை ரஷ்யாவுக்கு தான் ஆசாத் அவர்கள் போயிருக்காங்க. போனதுல இருந்து அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எந்த தகவலுமே யாருக்குமே வரதில்லை. அதுக்கு நடுவுல அவங்க ஒய்ஃப் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றதுமே தப்பான ஒரு தகவலா தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப அவருக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப எதையாவது ஒரு புரளையை கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. இது ஆசாத் அவர்களை பத்தி ஒரு தகவலா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சிரியாவில இப்ப வேற ஒரு நிலைமையே மாறிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க சிரியால இருக்கக்கூடிய கோபானி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அது குர்தீஸுடைய பகுதி, அந்த பகுதிக்கு இப்ப அவங்களுடைய அமெரிக்காவுடைய நிலையத்தை கட்டுறதுக்காக தொடர்ந்து ட்ரக்குகள்ல பொருட்கள்லாம் இறங்கிட்டு இருக்கு. ட்ரக்குகள்னா அதெல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய பொருட்களா இருக்கு. ஏன்னா ராணுவ நிலையத்தையே கட்டணும்னா அதுக்கு எவ்வளவோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் ஒரு 50-60 லாரியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காட்சியை காமிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்க்கும்போது, அங்க குர்தீஸை காப்பாத்தணும், துருக்கி குர்தீஸை அழிக்கிறதுக்காக பாக்குறாங்க. அதுக்கு பதில் நாம அங்க போய் ராணுவ நிலையத்தை போட்டு தங்கிட்டோம்னா அந்த பகுதியில துருக்கி அடிச்சா நாம திருப்பி என்ன பண்ணலாம், துருக்கியை அடிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப போயிருக்காங்க. எப்பயுமே இப்போ ஒரு பகுதியில ராணுவ நிலையத்தை ஒரு நாடு அமைக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அமைப்பாங்க. இப்ப இங்கிருந்து போய் சவுதியில இவங்க அமெரிக்காவோட நிலையம் அமைக்கிறாங்கன்னா, சவுதிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தரோம், ஆயுதங்கள் தரோம், அதுக்கப்புறம் பாதுகாப்பு தரோம், உங்களை யாராவது எதிரிகள் ஏதாவது பண்ணாலும் நாங்க உங்களை பாத்துக்கிறோம், எங்களுக்கு உங்க நாட்டுல நீங்க இடம் கொடுத்தா உங்களுடைய நாட்டுல எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிரியால பல பகுதியில இருக்கிறாங்க, அது நமக்கு சந்தேகமே இல்லை. அது போக இப்ப கோபானி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் அவங்க ராணுவ நிலையத்தை கட்ட போறாங்க. அந்த இடத்துலதான் துருக்கி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கறனால அடுத்து இனி அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் நேருக்கு நேராக மோதுறதுக்கான வாய்ப்புகள் வருது. இன்னி துருக்கி குர்தீஸை ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்குது. குர்தீஸ் அழிக்கப்பட்டாங்கன்னா என்ன ஆகலாம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே கைப்பற்றலாம்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அமெரிக்கா விட மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவே அங்கிருந்து அதை தான் திருடிட்டு இருக்காங்க. எண்ணெய் கிணறுகள்ல இருந்து எண்ணெயை திருடுறது, அங்கதான் அதிகமான விளைச்சல் இருக்கு. சிரியாவுடைய 70% அங்கிருந்துதான் விளைச்சலே வருதாமா. அப்ப 70% பொருளாதாரத்தை கொண்ட பகுதி தான் குர்தீஸ் பகுதி. அந்த பகுதியை அமெரிக்கா விட்டு கொடுப்பாங்களா துருக்கிக்கு? விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நாங்க எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு டமாஸ்கஸ்ல வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மாத்தி மாத்தி இப்ப சிரியாவை ஒரு வழியாக அழிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 10ஆவதுக்கு துருக்கியும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
நிறைய அக்கிரமமான காரியத்தை சிரியால பண்ணிட்டு இருக்காங்க. சிரியா மக்கள் இப்போது கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. இதுல வேற ஈரான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க சீக்கிரமே வந்து சிரியாக்குள்ளேயே இருந்து சிரியாவில இருந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய கூட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு, அதனால வெளியிருந்து ஈரான் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இன்னி இவங்களெல்லாம் அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்க முடியும். அப்படி வந்து இறங்கும் போது என்ன ஆகும்னா, துருக்கியும் அவங்க எதிர்க்க வேண்டியது இருக்கும், அமெரிக்காவையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் இஸ்ரேலையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும். இப்ப 3 அராஜகக்காரங்களும் சிரியாக்குள்ள வந்து கூறு போட்டு அந்த சிரியாவையே பிரிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இழப்புகள் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாலஸ்தீனத்துல இறந்திருக்காங்க, வெஸ்ட் பேங்க்ல இறந்திருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். ஆனா சிரியாவில 100கணக்கான மக்கள் இந்த 3 வாரத்துல இறந்துட்டாங்க. அத்தனை தாக்குதலை பண்ணி வச்சிருக்காங்க. நேத்து கூட வான் தாக்குதல் டமாஸ்கஸ்ல நடத்தப்பட்டிருக்குன்னா அங்க எத்தனையோ பொதுமக்கள் இறந்திருப்பாங்க. ஆனா அந்த தகவலை எல்லாம் இந்த HTS உடைய ஜோலானி வெளியே விடாம அப்படியே வந்து எங்க நாடே அமைதியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க முடிச்சுட்டு நம்ம கடைசியா இப்ப வந்து காசாக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் காசாக்குள்ள நேத்தும் வந்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டதுல 52 பேர் ஷஹீதா இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு காசாவில இருந்து அங்க தலைவர்களே வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நேத்து நாங்க போய் பார்த்தோம், உங்களுடைய பிணை கைதி ஒருத்தர் வந்து சூசைட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கிட்டத்தட்ட வந்து கடைசி ஸ்டேஜ்ல நாங்க போய் காப்பாத்திட்டோம், பாத்துக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே, உங்களுக்கு உங்க மக்கள் வேணும்னா முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நாங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு படைகளை பின்வாங்குங்க, சுதந்திரத்தை கொடுங்க, அப்பதான் அவங்க குடும்பத்தினர் வந்து இங்கிருந்து அங்க வருவாங்க, அவங்க ரொம்ப மனசு நொந்து கிடக்குறாங்க, 400 நாட்களையும் கடந்து அங்க இருக்கிறனால இனி நம்ம வந்து வெளியே போக மாட்டோம், நமக்கு இந்த பங்கர் தான், எப்படி இருந்தாலும் நம்ம இறந்துருவோம், நமக்கும் இஸ்ரேலுக்கும் இனி வந்து என்ன ஆகாது, தொடர்பே இருக்காதுன்னு நினைச்சிட்டுதான் அந்த மக்கள்லாம் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிணைக்கைதிகள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன வேதனையில இருக்கிறாங்க. அதை நீங்க காப்பாத்தி கொள்ளணும்னா யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இதே நேரத்துல இஸ்ரேலுக்குள்ள இருந்த யோகாலண்ட் அவர்கள், அதாவது முன்னாடி இருந்த பாதுகாப்பு மினிஸ்டர், அந்த ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்கும்போது, எங்களுக்கும் நெத்தனியாவுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பிரியிறாங்க. அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசையை நெத்தனியாக புரிஞ்சு வச்சுக்கல, நெத்தனியாக வந்து போர் செய்யணும்னு சொல்றாரு, நான் வந்து நிறுத்தணும்னு சொல்றேன், அதனாலதான் வந்து எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, நான் பிரிஞ்சு வந்துட்டேன், இப்ப நான் நினைக்கிறதெல்லாம் என்னுடைய மக்களுடைய நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து போர் நிக்கணும், எப்ப எலெக்ஷன் வந்தாலும் அடுத்தது அந்த யோகாலட்டே வந்து என்ன ஆயிடுவாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. ஏற்கனவே அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் எம்பியா இருந்திருக்காரு, அந்த எம்பி பதவி தான் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. அது இல்லாம அவர் ஆர்மியிலயும் இருந்திருக்காரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னி வந்து எலெக்ஷன் வந்தா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக, அதனால அனுதாப ஓட்டை வாங்குறதுக்காக இப்ப இவர் வந்து ராஜினாமா பண்ணி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு தகவல் வரும்போது இன்னுமே மக்கள்கிட்ட வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நம்மளுடைய பிணை கைதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் அதுக்காக தான் போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சீனை போட்டுக்கிறாங்க. யோகலட் தரப்புல இருந்தும் சொல்லிக்கிறாங்க. ஆனா நெத்தனியாவை பொறுத்தளவுக்கு பிணை கைதிகள் வரணும்னா போர் நிக்கணும், போர் நின்னா எலெக்ஷன் வந்துடும், நமக்கு அதுக்கப்புறம் ஜெயில் தான் சொல்லிட்டு தான் போரை நிறுத்தாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதுலயும் வந்து உண்மை செய்திகள் வெளியே வர்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு. இவங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன் ப்ரூஃப் இருக்குன்னு பார்க்கும்போது, அல் ஜசீரா வந்து காசாக்குள்ளேயும் இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்குள்ளேயும் இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்குள்ள இருந்தாங்க, அவங்களை விரட்டி விட்டுட்டாங்க அங்கிருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வெஸ்ட் பேங்க்ல எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து முகமது அப்பாஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அங்கிருந்து அல் ஜசீரா முழுசா வெளியேறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து உலக மக்களுக்கே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். அல் ஜசீரா வெஸ்ட் பேங்க்ல இருந்து வெளியேறினா என்ன நடக்கும்னு பார்க்கும்போது, காசால இருக்கக்கூடிய தகவல் காசால இருந்து ஒன்னும் டெலிகாஸ்ட் ஆகிறது இல்ல. ஏன்னா காசாக்குள்ள எந்த ஒரு சிஸ்டமும் இல்ல. அங்கிருந்து தகவலை திரட்டி வெஸ்ட் பேங்க் கொடுத்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து அது நியூஸா வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப வெஸ்ட் பேங்க்ல இருந்தே அவங்கள விரட்டிட்டா வெஸ்ட் பேங்க் உடைய செய்தியும் வராது, காசாவுடைய செய்தியும் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கவலையான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. வெஸ்ட் பேங்க்ல இப்ப ஜெனின், துல்கராம் பகுதிகள் எல்லாம் அங்க போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பு என்ன பண்றாங்க, பின்னாடி வந்து சுட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னோமா, அந்த விஷயத்தையும் அவங்க ஒளிபரப்புறாங்க. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் வந்து நம்மளுடைய தப்பெல்லாமே மக்களுக்கு போதே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப அவங்கள வெளியேற சொல்லியிருக்காங்க. போர் தொடங்கி 430 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. 430 நாளாக முதல் நாள்ல முதல் நொடியில தொடங்கி இதுவரையும் நிக்காம லைவ் போயிட்டு இருக்குன்னா அது வந்து அல் ஜசீரால மட்டும் தான். போய் பாத்தீங்கன்னா தெரியும், லைவ் தொடங்குனது 400 நாளைக்கு முன்னாடி, ஆனா இன்னுமே அது நிக்காம போகுது. அந்த அளவுக்கு துல்லியமா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் வெளியே வந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையான நியாயம் கிடைக்காம போயிடும். இப்ப ஐசிசில தீர்ப்பு வந்துச்சு, ஒன்னு நெத்தனியாகு, இன்னொன்னு இப்ப ரிசைன் பண்ண யோகாலட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னும் இஸ்ரேல் ராணுவத்துல இருந்தவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிடி வாரண்ட் கொடுத்தாங்களே, அதுக்கு காரணமே அல் ஜசீராவுடைய போட்டோஸ், வீடியோஸ் அதான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கேட்கறதுக்குமே ஆள் இல்லாம போயிட்டு அது ரொம்பவே சிரமமாயிரும். இப்ப அது ஒரு பிரச்சனையை வந்து மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க.
இது இல்லாம போராளிகள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நேத்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுடைய ராணுவம் தங்கி இருந்த பகுதியை நோக்கி காசாக்குள்ளேயே வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இஸ்ரேலுக்கு வான் தாக்குதல் பண்ணா கூட அங்க இருக்கக்கூடிய அயன்டோம் தடுக்கும். ஆனா காசாக்குள்ள ஒரு அயன்டோமும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த நிலைமையில அவங்க இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை நோக்கி என்ன பண்ணிருக்காங்க, காசாவுடைய போராளிகள் காசாக்குள்ளேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலை அடிச்சிருக்காங்க. அது துல்லியமா போய் தாக்கியிருக்கு. அதுல எல்லாம் ஃபெயிலியர் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நேத்து அது ரொம்பவே கவனிக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலா இருந்திருக்கு. அது இல்லாம ஒரு ட்ரக்கு அதுல 25க்கும் மேற்பட்டு இஸ்ரேல் ராணுவத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க. அதை நோக்கி என்ன பண்ணிருக்காங்க, புது விதமான ஒரு தாக்குதலை செய்திருக்காங்க. இவங்க நிறைய ஆயுதங்களை தயாரிச்சு வச்சிருக்காங்களா இல்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனா மண்ணுல இருந்து புதைச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து அதை தாக்குறாங்க. அந்த 25 பேர் வந்த வாகனம் முழுசா அழிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 2 மெர்கவாக்கள், 2 D9 புல்டோசர்னு சொல்லிட்டு நேத்து மொத்தமா 5 வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த தகவல். நம்ம இன்னும் சில அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.